நம்ம இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக பச்சரிசி இருந்தால் போதும், நல்லா சாஃப்டான இந்த அப்பம் செய்யலாம். எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டைம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் அரிசியை கழுவும் போது நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். இது மாதிரி நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பச்சரிசி 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்படி நீங்கள் ஊற வச்சு அரைக்கும் போது தான் நல்லா மாவை அரைப்பட்டு வரும். இப்போ இந்த அரிசி ஊறட்டும். இந்த அரிசி ஊறுற டயத்தில் இங்கிட்டு வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த வெல்லத்தை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அரிசியை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ ஊறின அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரமாக சேர்க்குறதுக்கு அரிசி நிறையா இருந்தால் நீங்கள் 2 தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் சேர்ந்த பொடி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இந்த அரிசியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளை தண்ணியை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சூடோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அரிசி வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்கணும்னு. அரைச்ச மாவை நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அப்பம் கல் மாதிரி வராமல் நல்லா சாஃப்டாக வரும். அதனால இந்த அரிசி மாவை நல்லா நெய்ஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்பம் மாவில் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கரலாம். வாழைப்பழம் சேர்த்து இந்த அப்பம் மாவு நீங்கள் தயார் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த அப்பம் மாவை நீங்கள் வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த அப்பம் மாவு நீங்கள் அரைக்கும் போது தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்பம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அப்பம் மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது அப்பம் சாப்பிடல ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவை நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது தோசை மாவு அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்பம் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அப்பம் மாவை கலந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு அதிக நேரம் ஊற வைக்காதீங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அப்பம் மாவை நீங்கள் எண்ணெயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆப்ப சோடா கலந்துட்டு ஊற்றும் போது தான் உங்களுக்கு அப்பம் மாவு அதிகமாக புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே இந்த மாவில் நீங்கள் ஆப்ப சோடா கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு அதிகமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ஊற்றுங்க. இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை மேலே எடுத்து ஊற்றுங்க. இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு அப்பம் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அப்பத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அப்பத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த இனிப்பு அப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் அப்பமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அப்பம் பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்பம் மாவு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இனிப்பு அப்பம் கையில் தொடும்போதே நல்லா பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு பச்சரிசியை வச்சு ரொம்பவே சூப்பராக அந்த பஞ்சு போல் அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.